ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கேஷுவல் vlog with தீபிகா. ஸோ நீங்கள் எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து கிச்சன் டூர் இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம வந்து ரெண்டட் ஹவுஸில் இப்போதைக்கு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து ஆக்சுவலி கிச்சன் தான். நீங்கள் லேடிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்பாட் வீட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனாக தான் இருக்கும். அப்படிதான் சொல்லுவாங்க. அண்ட் மோர் ஓவர் ஃபுட் செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிச்சன் ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே எனக்கு வந்து இந்த சமைக்கிறதுல வந்து கொஞ்சம் தனி இன்ட்ரெஸ்ட். நல்லா சமைப்பேன்லாம் நான் சொல்ல மாட்டேன், மோசமாகவும் கிடையாது. நான் வந்து ஒரு மீடியம். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே தான் வந்துட்டு இருக்கேன். அது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதும் சரி, டீச்சராக இருக்கும் போதும் சரி, சமையல்லையும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு ஆவரேஜ்லேயே தான் வந்துட்டு இருக்கேன். சூப்பர் டாப்பரும் கிடையாது, ரொம்ப மோசமும் கிடையாது. பட் அட் த மீன் டைம் நிறையாவே நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னோட குக்கிங் ஸ்டைலில் வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த 1 year வந்து வீடு எடுத்து ஸ்டே பண்ணது வந்து வேஸ்ட்டாக போகல அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. ஃபர்தராக இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பிகாஸ் நம்மளோட சேனல் வந்து லாஸ்ட் 1 month பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. அது உங்களுக்கே நிறையவே தெரியும். ஷார்ட்ஸ்லையாக இருக்கட்டும், வீடியோலையாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், டைமிங், நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப நியூவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ், இந்த கிச்சன் டூர் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடைக்கு போயிட்டு கொஞ்சம் தேவையான 3 திங்ஸ் வாங்கணும். அரிசி சுத்தமாக காலி ஆயிடுச்சு. பிகாஸ் லாஸ்ட் ஒரு 8-9 டேஸாக பார்த்தீங்கன்னா ரைஸே எடுத்துக்கவே இல்லை, சுத்தமாக ரைஸ் எடுத்துக்கவே இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் ரைஸ் வேறு என்னென்னவோ டயட் அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே, அதாவது முந்தானைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அது வந்து பன்னீர் பிரியாணி அப்படின்னு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லையா, சரி ஓகே, ஸோ நம்ம ஏதாவது கொஞ்சம் ஃபில்லிங்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்சாக செய்வோம் அப்படின்னா கடைக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கிச்சன்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மேக்னேட் பண்ண வேண்டிய வேலைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சன் டூருக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரிசிலாம் வந்து கழுவி, நான்லாம் இதெல்லாம் பண்ணுவேனா அப்படின்றது நானே எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாலாம் அரிசி கழுவும் போதெல்லாம் இந்த வேலைலாம் யார் பாப்பா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். பட் போயிட்டு நானே சமத்தா கர்நாடகா பொன்னி தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஒரே ஒரு பால் பாக்கெட் கடைசியாக கிடச்சிது. அது அப்புறம் தேங்காய், இது 3ஐயும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு பால் பாக்கெட் இருக்குது. பட் இருந்தாலும் 2 இருந்தால் தான் நமக்கு வந்து மனசே கொஞ்சம் கேட்குது. ஒன்று இருந்தால், ஏன்னா பால்லையே பிறந்து வளர்ந்த பொண்ணு நான்லாம். பால் தயிர்லாம் எனக்கு வந்து மேண்டேட்ரி. ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாலும் தயிரும் இருந்துகிட்டே இருக்கும். அரிசி வந்து கொஞ்சம் 2 months முன்னாடி பார்த்தீங்கன்னா புழு வர மாதிரி ஆயிடுச்சு, பூச்சி வந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பே லீவ்ஸ் வந்து வச்சா பூச்சி வராது அப்படின்னாங்க. ஸோ அன்னிலேருந்து தான் இந்த லீஃப் வைக்க ஆரம்பித்தோம். ஸோ அது வைக்க ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் வந்து பூச்சிலாம் வைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது குக்கிங் டிப்ஸ், இந்த அரிசியிலலாம் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு, ஏதாவது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஆக்சுவலி என்ன பிளான் அப்படின்னா, காய்கறிலாம் போட்டு நிறைய காய் கம்மியான ரைஸ், இதுதான் வந்து பிளான். ஸோ பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் போட்டு சாம்பார், ஆம்லெட், அண்ட் தென் வந்து காலிஃப்ளவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அடிக்கடி சாப்பிட்டா அது ஏதோ வந்து தைராய்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு நமக்கு ஒம்பு அப்படின்ட்டுன்னு நான் வந்து மந்த்லி ஒரு 2 எடுத்துப்பேன். காலிஃப்ளவர் எதர் ஃப்ரையாக எடுத்துப்பேன், இல்லைன்னா வந்து பொரியல் மாதிரி பண்ணி எடுத்துப்பேன். இப்போ வாங்க கிச்சன் டூருக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இப்போ மேக்னேட் பண்ண வேண்டிய வேலை, அரிசி ஊற வைக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால தான் நம்மளோட கிச்சன் டூர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளோட கிச்சனில் வந்து ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த 2 ஷெல்ஃப் தான் வந்து இந்த மிக்சி, சப்பாத்தி போடுற கல், வானல், இந்த லஞ்ச் பேக்,
அட்டைப்பெட்டி, எக்ஸ்ட்ரா டஸ்ட்பின், இந்த மாதிரியான பவுல்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் தான் இந்த 2 ஷெல்ஃப்லயும் வச்சிருக்கோம். இங்க வந்து டக்குன்னு எடுத்துட்டு போறதுக்கான பை, சார்ஜர், வாட்டர் பாட்டில், கேன் இடம். இந்த சைடு வந்து இந்த மாதிரி கிச்சன்ல ஏதாவது சமைக்கிறதுக்கான தேவையான பொருள்லாம் அங்க வச்சிருப்பேன். ஸோ இதுதான் வந்து இந்த சைடு இருக்கிற ஷெல்ஃப்ல ஆக்குப்பை ஆயிருக்கிற திங்ஸ். அப்படியே நம்ம இப்ப வந்து இந்த சைடு டேர்ன் பண்ணி வந்தோம்னா, அதாவது டுவர்ட்ஸ் அவர் லெஃப்ட் சைட் வந்து, சாரி இதுதான் ஆக்சுவலி ரைட் சைட், அது வந்து லெஃப்ட் சைட், சாரி. ஸோ கிச்சனோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை ஃபாலோ பண்ணி நம்மளோட கோட். நான் ஏன் இதை வந்து கோட் அப்படின்னு சொல்றேன்னா, இங்கதான் போய் நான் வந்து எனக்கு பிரச்சனை அப்படின்னா இங்கதான் வந்து போய் கேட்பேன், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என் வாழ்க்கைய அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த இடம் ஏமா என்னம்மா பூவெல்லாம் மாத்தாம இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. கொஞ்சம் நடுவில் வந்து போக முடியாத சுச்சுவேஷன் வந்ததுனால பூலாம் நம்ம இன்னும் மாத்தாம இருக்கோம். வெரி சூன் அதையும் நம்ம வந்து மாத்திடணும். முன்னாடி வந்து விளக்கேற்றி வச்சிருந்தேன், அது வந்து தெரியாம மறந்துட்டேன். ஸோ திரி ஃபுல்லா தீஞ்சு போச்சு. இவங்கள பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கேண்டில் ரொம்பவே பிடிக்கும், அது ரொம்ப கியூட்டா இருக்கும் பார்க்க அப்படின்னு. அப்படியே மேலே போனீங்கன்னா இந்த கிச்சன்னே வருது பாருங்க. பூஜைக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் மேல வச்சிருப்போம். கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய விளக்கெல்லாம் ஆக்சுவலி மேலதான் இருக்கு. இந்த சாம்பிராணி ரீசெண்டா வாங்கினது தான், ரூம்மேட் வாங்கினாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. இது உங்களுக்கும் வேணா நீங்களும் செக் பண்ணி பாருங்க. அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ட்ரேல வந்து இந்த கற்பூரம், ஊதுவத்தி, கேண்டில், திரி நூல் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதெல்லாம் இந்த ட்ரேல போட்டு சமத்தா நாங்க அங்க வந்து வச்சிருக்கோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்கிப்பிங் ரோப், அது பேர், அந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கான பேரே நான் ஆக்சுவலி மறந்துட்டேன். பட் ஆனா டமி ட்ரிம்மர், அதுதான் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் மிஷின் இது எல்லாமே கீழே வச்சிருப்போம். ஸோ இதுதான் வந்து எங்களோட கோட். ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க கிட்டலாம் தான் போய் புலம்பிட்டு இருப்போம். அவங்களும் வேற வழியே இல்லாம நாங்க புலம்புறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. கேலண்டர் இஸ் மஸ்ட். இது எத்தனை பேர் நீங்க உங்க கிச்சன்ல வச்சிருக்கீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. ஊருக்கு போறது, வரது, லீவ் எடுக்கிறது, பெர்மிஷன் எடுக்கிறது, சோ அண்ட் சோ எல்லாமே இந்த கேலண்டர்ல தான் நான் மார்க் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ தட் நான் எதையும் மறக்க மாட்டேன்னு. அப்படியே வந்தா மெயின் ஷெல்ஃப், இல்ல அப்படியே ஒன்னொன்னா வருவோம். இந்த மேல ஃபர்ஸ்ட் 2 ஷெல்ஃப் இருக்கும். அந்த 2 ஷெல்ஃப்மே எங்களுக்கு ஹைட் பத்தல. ஸோ அந்த 2 ஷெல்ஃபையும் நாங்க விட்டாச்சு. ஸோ அதுதான் அப்படியே பிளாக் எம்டியா இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு, புளி, மாவு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த ஷெல்ஃப்ல இருக்குது. இட்லி பொடின்னு போட்டிருக்கோம், அதுல இட்லி பொடி காலி ஆயிடுச்சு, காலி டப்பா, அதனால தான் மேல வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓட்ஸ், மத்த பருப்பு ஐட்டம், பொடி ஐட்டம், அரிசி ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் தான், ராகி மாவு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் தான் வந்து இங்க வச்சிருக்கோம். அரிசியே பாத்தீங்கன்னா 2 விதமான அரிசி இருக்கு. கர்நாடகா போனே நம்ம யூஸ்வலா சாப்பிடுறது, பாசுமதி அரிசி எப்பயாவது நம்ம பிரியாணிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் தான். இது வந்து இந்த பொடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பொரிக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான பொடி தான். அடுத்த ஷெல்ஃப்ல வந்து பேக்கிங் ஐட்டம் அண்ட் ஏதாவது ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துட்டு போனோம்னா அந்த மாதிரியான ஒரு வெசல்லாம் தான் வந்து இந்த ஷெல்ஃப்ல இருக்கும். ஸோ டக்குன்னு இந்த மாதிரி பிரிச்சு வைக்கும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம். நாங்க எவ்வளவு கியூட்டான பசங்க பாத்தீங்களா, ரப்பர் பேண்ட்லாம் தனியா கலெக்ட் பண்ணி ஒரு டப்பால வச்சிருக்கோம். எங்களோட கிச்சனுக்கு நீங்க வந்தீங்கன்னா எதையுமே நீங்க தேடி எடுக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. எல்லாமே வந்து கிளியரா இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே நச்சுன்னு பக்காவா இருக்கும். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாதான் என்ன இருக்கு இல்ல அப்படின்ற தெரியும்ன்றதுனால மேலேயே வச்சிருக்கோம். இங்க வந்து இந்த டம்ளர், குட்டி குட்டி தட்டு, அப்புறம் ஜூசர், இந்த 2 ஜூசரும் பாத்தீங்கன்னா என் ரூம்மேட்டும் தான். ஹாஸ்டல்ல வந்து அதுதான் எங்களோட ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாவே இருந்தது. இங்க வந்து மிக்ஸி வந்ததுல இருந்து இவன் கொஞ்சம் டம்மி ஆயிட்டானுங்க 2 பேரும். தட்டு, கரண்டி அதெல்லாம் இருக்கும். கீழ் ஷெல்ஃபை பார்த்து தயவு செஞ்சு காரி துப்பிடாதீங்க. ஆக்சுவலி கீழ் ஷெல்ஃப் வந்து எங்களுக்கு அவ்வளவா நாங்க புழங்க மாட்டோம் அவ்வளவு சீக்கிரம், அதனால இப்படி கொஞ்சம் அழுக்கா இருக்காப்ல. இவர் தான் எங்களோட கஜானா. இந்த கஜானா எல்லாம் நாங்க இல்லைன்ற மாதிரி தான். பிகாஸ் நாங்க வாங்குற பாதி மளிகை ஜாமான் ஐட்டம் அங்கதான் ஸ்டோர் பண்ணி வைப்போம், ஓபன் பண்ணாத ஐட்டம்லாம். இந்த குச்சிக்கெல்லாம் பிஹைண்ட் ஒரு ரீசன் இருக்கு, அதை நான் என்னன்னு அப்புறம் சொல்றேன். இந்த ஏரியா கொஞ்சம் அழுக்காதான் நாங்க வச்சிருக்கோம். கிளீன் பண்ணி ஒரு 2 months மேல ஆகுது. இந்த பிங்க் கலர் பவுச்சுல ஆக்சுவலி ஒரு காஃபி பவுடர் இருக்கு, அது வந்து ஃபில்டர் போட்டு போடணுன்றதுனால சோம்பேத்தனப்பட்டு அதை அப்படியே வச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் தான் வந்து இந்த கீழ் ஷெல்ஃப்ல வச்சிருப்போம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லா வந்து சிங்க் ஏரியா. ஸோ சிங்க்கு பக்கத்துலேயே வந்து ப்ரெஷ்ஷு, அந்த ஹேண்ட் வாஷ் எல்லாமே வச்சிருப்போம். ஸோ தட் க்ளீன் பண்ண நம்ம கொஞ்சம் நீட்டா இருக்கும் பார்க்க அப்படின்ட்டுன்னு. இந்த மேட்லாம் வந்து வச்சாதான் ஆக்சுவலி வந்து வாட்டர் ப்ரூஃப்காக வச்சிருக்கோம். அப்பதான் சிங்க் ஏரியா கொஞ்சம் இதுவா தண்ணியா இல்லாம இருக்கும் அப்படின்றதுனால.
கம்மிங் டு நெக்ஸ்ட் சைடு, எண்ட் ஆஃப் த கிச்சன் டூர். ஆக்சுவலி இதுதான் வந்து நம்ம பேசிக்கலி பாத்தீங்கன்னா ரொம்ப லேசி. கைக்கு அப்படியே நீட்னா நமக்கு தேவையான திங்ஸ் வரணுன்றதுக்காக சுகர், சால்ட், காஃபி பவுடர், டீ தூள்லாம் வந்து அப்படியே கேஸ்க்கு பின்னாடியே வச்சிருக்கோம். ஆயில் ஐட்டம், கீ ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இந்த நைஃப். இங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எசென்ஷியல் கரம் மசாலா பவுடர்ஸ், சில்லி பவுடர்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே வச்சா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால அப்படியே கீழே குனிஞ்சோம்னா அந்த வெஜ் ட்ரே இருக்கும். ஆனியன், பூண்டு, பொட்டேட்டோ, இந்த மாதிரி ட்ரை ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே நமக்கு நீட்டாக, கொஞ்சம் நீட்டாக இல்லை, கொஞ்சம் கரெக்டாக வச்சோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணும் போது கொஞ்சம் இடைஞ்சல் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக என்ன சமைக்கணுமோ அதை சமைச்சிட்டு டான்னு கிச்சனை எடுத்து காலி பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சிருக்கோம். சாம்பார் மட்டும் ரெடி ஆயிடுச்சு, மற்றெல்லாம் இன்னும் ரெடி ஆகல. இந்த குட்டி பாத்திரத்துல வந்து ஆல்ரெடி பொரிச்ச ஆயில அங்க வச்சிருப்போம். அதுல வந்து தோசைக்கு ஊத்துறதுக்கு நல்லெண்ணெய், இந்த 2 பாட்டிலையும் ஃப்ரெஷ் ஆயில், குக் பண்ணாத ஆயில் வச்சிருப்போம். இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சிம்னி தான் இந்த வீட்லயே நாங்க யூஸ் பண்ணாத ஒரே பொருள். இது எதுக்குன்னு எங்களுக்கு வந்து எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவைப்படலை. பிகாஸ் நாங்க ஜன்னலை ஓபன் பண்ணி வச்சிருவோம். ஸோ எங்களுக்கு தேவைப்படலை. ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க வாங்கின அந்த ஆர்டரோட டப்பாலாம் வந்து வீட்ல இருந்து கிளம்பும் போதே இதுக்காக தேவைப்பட போகுது அப்படின்னு நாங்க எல்லாத்தையும் மேல வந்து அப்படியே அழகா நீட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஊஞ்சல் வந்து எங்களுது இல்ல, ஹவுஸ் ஓனர்து. சரி போங்க நீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு என்ன அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஸோ இதுதாங்க நம்மளோட கிச்சன் டூர், பேச்சுலர்ஸோட கிச்சன் டூர். இந்த கிச்சன் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களோட ஹானஸ்ட் ஃபீட்பேக் நான் எதிர்பார்க்கிறேன். மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது உண்மையா பேச்சுலர்ஸோட கிச்சன் மாதிரி இருக்கா, இல்ல நாங்க வந்து ரொம்ப வந்து ஓவரா பண்றோமா, ஃபேமிலி ரன் பண்ற மாதிரி கிச்சன் வச்சிருக்கோமா அப்படின்றது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ கிச்சன் டூர் முடிக்கிற டைம்ல கரெக்டா நமக்கு ஒரு 20-25 மினிட்ஸ்ல முடிச்சாச்சு. ஸோ அரிசியும் அந்த மீன் டைம் ஊறிடுச்சு. ஆக்சுவலி அந்த கர்நாடகா பொன்னி வந்து பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஊறினா மட்டும்தான் 5 விசில் விட்டு எடுக்க வேண்டியதா இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து வெறையா இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து ஒரு 25 மினிட்ஸ் மேக்சிமம் அதை ஊற வச்சுட்டு 5 இல்ல 6 விசில் அது சாதத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம். சிங்க்ல வந்து பாத்திரம் இருந்தாலே எனக்கு ஆகவே ஆகாது. எனக்கும் சரி என் ரூம்மேட்டுக்கும் சரி அப்பப்ப அதை கிளீன் பண்ணா மட்டும்தான் உண்டு. ஆனா சம்டைம்ஸ் நான் ரொம்ப லேசியா இருக்கேன், நான் சுத்தமா முடியாதுன்னா நான் ஒரு நாள் கூட போட்டும் வச்சிருக்கேன். ஆனா சம்டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா 95% பாத்தீங்கன்னா அப்பப்போ சமைக்கும் போதே அப்படியே சைட்லயே பாத்திரத்தையும் வளக்கி வைக்கிறது. சோ தட் நமக்கு கொஞ்சம் கம்ப்ளீட்டா வந்து ஓகே எல்லாமே முடிச்சிருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் இல்லையா. இது வந்து ஒரு வியாதியா என்னன்னு தெரியல. என்ன மாதிரி உங்க எத்தனை பேருக்கு இந்த டிசீஸ் இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எக் வந்து எனக்கு எந்த மெத்தட்ல போட தெரியுமோ, பிகாஸ் நான்வெஜ் சாப்பிடுற ஃபேமிலியா இருந்து ஒரு பர்சனா இருந்தா அவங்க கொஞ்சம் வெரைட்டியா எக்ல நிறைய பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நானா தான் ஒன்னொன்னா பார்த்து கத்துக்கிறதுனால எக்ல நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டேன் எக்ல. சோ இந்த மாதிரி தான் ஏதாவது டக்குன்னு ஒரு ஆம்லெட் இல்லைன்னா வந்து பாயில் பண்ணியோ சாப்பிட்டு டக்குன்னு வேலையை முடிச்சிருவேன். இந்த பிளேட் பார்க்கும் போது ரொம்ப எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரைஸ் சாப்பிடுறேன். எங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, நீ ரைஸே சாப்பிட மாட்டேங்கிறேன்னு. அப்படிலாம் இல்லை, எனக்கு ஆக்சுவலி ரைஸ் பிடிக்கும். ஆனா அந்த ரைஸோட பிளேட்ல வந்து என்னெல்லாம் இருக்குன்றது தான் முக்கியம். அலாங் வித் ரைஸ் எக்ஸ்ட்ராவா ஏதாவது இருக்கா நமக்கு பிடிச்ச டிஷ் அப்படி இருந்தா நான் வந்து ஈஸியா சாப்பிட்டுருவேன். ஆனா எங்க வீட்டுல வந்து முட்டை போட விட மாட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து வீட்டுக்கு போனாலே எனக்கு வந்து நான் ரைஸே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த vlog உங்க எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது வந்து வீடியோ போடணுமா அப்படின்றத உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா மறக்காம வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ see you then. Bye bye.